ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சூப் பார்க்க போகிறோம். இந்த வின்டருக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பூவில் ஒரு பாதி பூ எடுத்திருக்கேன். அந்த பூவை சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு வெங்காயம் தேவை, ஒரு 7-8 பல் பூண்டு தேவை. இப்போ அந்த பிரித்த பூவில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்கிற வெந்நீர் மூழ்கிற அளவு விட்டு மூடி வச்சிடலாம். அதில் எதுவும் பூச்சி புழு இருந்தால் கூட வந்துடும். மருந்து கூட அடிச்சிருப்பாங்க. ஸோ வெந்நீர் விட்டு அலசிக்கிறது நல்லது. நான் ஒரு 7-8 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டு தான், அதை சாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சாப்பர் புதுசாக வாங்கினேங்க. எனக்கு கேட்ஜெட்ஸ் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி வாங்கினேன், அந்தளவு என்னை இம்ப்ரெஸ் பண்ணல. சரி, பட்ரு ஒரு சின்ன துண்டு தேவை, அதை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரீசரில் இருந்து. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்ரு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு 7-8 பல் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இங்கே வெந்நீரில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாவோட காலிஃப்ளவரும் இந்த பட்டரில் வதங்கி நல்ல மணம் வரும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவு ஃபைனாக சாப் பண்ண காலிஃப்ளவர் இருக்கும். இது தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்புறம் இது ஒரு சின்ன பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் இது. கொரன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மையாக பிளெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். அதாவது ஃபுல் ஃபேட் மில்க்கு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ சோயா சாஸ் 1 to 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1 to 2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் கிடைக்கும். நம்ம பெப்பர் போட போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பெப்பர் சேர்த்துருங்க. சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் சூப்பு. சுட சுட அப்படியே பரிமாறிடுங்க. இந்த வின்டருக்கு ஒரு ஈவினிங் டைமு ஒரு 7-8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு சூப் கொடுத்தா போதுங்க. நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் ரெசிபீஸ் கேட்டவங்களுக்கு தொடர்ந்து இனி நல்ல நல்ல வெஜ் ரெசிபீஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.